ஹலோ கைஸ், இது உங்கள் கில்லர் கேமர் யூடியூப் சேனல். நான் உங்கள் கில்லர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் சாப்டர் 2 தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இது ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் போன இதை விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த வாட்டி. இந்த கேம் ப்ளே எப்படி இருக்க போகுதுன்னா, போன சாப்டரில் நமக்கு சில விஷயம் எப்படின்னே தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது நம்ம தப்பிக்க தேவையான ஒரு பொருளை அவனே கொண்டு வந்திருப்பான். அப்புறம் கீழேருந்து லிஃப்ட்டு நம்ம அழுத்தினோடனே மேலே வந்திருக்கும். அது எப்படி நம்ம இந்த சாப்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சார், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுருங்க. இப்போ அவங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். சாப்டர் 1ல் ஆலனை வச்சு விளாண்டுருப்போம். இந்த சாப்டர் 2ல் நம்ம எம்லிங்கிறவங்கள வச்சு தான் ஆடணும். சரி, இப்போ அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னாச்சுன்னா, நம்ம நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு லேட்டாக கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வெளியே நல்லா மழை பெய்யுறதுனால விண்டாவளியாகவும் எதுவும் தெரியலை. திடீர்னு வர இடத்துல டிரைவர் நிறுத்தி, மேடம் நான் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுன்னு சொல்கிறான். நம்மளும் இறங்கி போய் பார்த்தா ஃபுல்லாக பனியாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு புரியதுக்குள்ளேயே அவன் நம்ம மண்டையிலேயே அடித்து மயக்கப்பட வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சிட்டான். அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த உள்ளே வந்தோடனே இந்த பாத்ரூமில் ஒன்று இருக்கும், லாக் பிக்குன்னு, அதை எடுத்துங்க. வேறு இந்த கபோர்டில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கீழே ஒன்றும் இல்லை. மேலே ஒரு இது ஹேண்டில். இப்போ இந்த லாக் பிக் வச்சு என்ன பண்ணோன்னா, கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கே ஒரு மஞ்சள் கலரில் பாக்ஸ் தெரியுதா, அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆனாலும் உள்ளே ஒரு ஸ்பேனர் கிடைக்கும். அதை ஸ்பேனரை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம். என்ன வாய் இப்படி கொள்ளுறது. சரி, ஓப்பன் ஆனோடனே இந்த டோர் ஹேண்டில் இங்கே ஒரு கதவுல டோர் ஹேண்டில் இல்லாமல் இருக்கும், அங்கே போட்டு ஃபிட் பண்ணி திறக்கலாம். ஹேண்டில் இல்லாமல் இவ்வளோ நாளாக எப்படி திறந்துட்டு இருந்தான். சரி, அது எதுக்கு நமக்கு. இங்கே தடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. பக்கெட்டு சூப்பர், எடுத்து வச்சுக்கலாம். கீழே வேறு ட்ராப் போட்டு வச்சுருக்கேன், அந்த பாருங்க. இதில் மாட்டினா வேறு அவனுக்கு தெரிஞ்சிடும். இது வேறு 2 இடத்துல போட்டு வச்சுருப்பான். இங்கே அது இன்னொரு இடம் வேறு எங்கேன்னு தெரில. சரி, இன்னும் என்ன செய்யலாம், இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே எந்த கதவை திறந்துட்டு உள்ளே போவோம். உள்ளே போனால் ஒரே இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியலை. அப்படியே லைட்டை போட்டு உள்ளே போனோம். இப்போ இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இங்கே தான் தேவையான ஏதாவது இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணால் அதுக்கு பாஸ்வேர்டு தேவை. அந்த பாஸ்வேர்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இருங்க மேலே இந்த பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிப்பான். சரி, இப்போ அந்த பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே போனால் இங்கே ஒன்று இருக்கும். அதனால் ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இதை போட்டோடனே வர ஆரம்பிச்சிடுவான். அங்கே சத்தம் கேட்டு உடனே நம்ம குடுக்குடுன்னு ஓடி போய் நம்ம இடத்துல போய் உட்காந்துக்கணும். எல்லாங்க எதுவும் மாறாமல் தான் இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். இதான் போகிறப்பறான். 15 செகண்ட் தான் இருக்குது. 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. அந்த வர போகிறான். எங்கே இன்னும் வரல. அந்த வந்துட்டான். அந்த டோரில் தான் எழுதியிருக்கு பாருங்கள் நம்பரு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியுது. 184 பார்த்து வச்சாச்சு. இப்போ அவன் உள்ளே போன பிறகு அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். அவன் வேறு இப்போ வருவானே, அந்த வந்துட்டான். அது எப்படி தெரில, இங்கே ஏதாவது எலி ஏதாவது ஓடி ஆன் பண்ணியிருக்கோம். அதான் சுற்றி எலியாக ஓடுதே. இல்லையே, இங்கே யாரும் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் என்னையும் அடைச்சி போட்டிருக்கீங்க, வேறு யார் வருவா. அப்போ ஒன்றும் இருக்காது போல். நான் கிளம்புறேன். போயிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவான். சரி, அவன் கிடக்க நம்ம இப்போ அந்த பாஸ்வேர்டு அதில் போட்டு ஓப்பன் பண்ணுவான். பாஸ்வேர்டு என்ன, 184 போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. ரெஞ்ச் இருக்குது, க்ரோபாரு. இப்போ இந்த க்ரோபாரை வச்சு என்ன பண்ணணுன்னா, இருங்க முதல்ல அந்த பூட்டி விட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். அப்போ தான் டவுட் வராது அவனுக்கு. வந்தாச்சு. இதோ இந்த கீழே இருக்குல்ல, அந்த பட்டியை தான் மேலே இப்போ அவன் கொண்டு போகிறான். இந்த ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே ஐஸ் கட்டி இருக்கும். அதை எடுத்தால் இதுக்குள்ளே தான் சாவி இருக்கும். இந்த கதவுக்கான சாவி நேராக முன்னாடி இருக்கலாம். அந்த கதவுக்கான சாவி அதுக்கு அன் சைடு நம்ம போன சாப்டரில் ஏர்லைன் தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு பொருள் கொண்டு வந்தாச்சாலா, அதை நம்ம தான் இப்போ கொண்டு போய் அந்த பட்டியில் வைக்கணும். இப்போ உருகுனோடனே அவனுக்கு சத்தம் கேட்டுரும். சாவியை கொண்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அந்த பொருளை எடுத்து அவனை வச்சுட்டு டப்புன்னு எல்லாத்தையும் அடித்து உள்ளே போய் உட்காந்துடணும். இதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரி, பண்ணுவோம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வர போகிறான். டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டா இங்கே தான் அந்த பொருள் இருக்குது. எடுத்து இந்த கதவை அடைச்சிட்டு போயிடும். கதை உடச்சிட்டு போய் இதில் இந்த பொருளை வச்சுட்டு
இந்த கதவை அடைச்சி விட்டு நம்ம உள்ளே போய் அடைச்சிக்கிட்டோம்னா அவ்வளோதான். எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேறு இப்போ வர போகிறான். இந்த வந்துட்டான் போகிறானே. என்ன இங்க எவனோ வந்துட்டு போன மாதிரி இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இருக்கும்போது யார் வருவா? அது ஏதாவது ஷாக் சர்க்கியூட்டாக இருக்கும் சார். அப்போ எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இப்போ அந்த பெட்டி எடுத்துகிட்டு மேலே போவான். அதை வச்சுட்டு ஆளான்னு தப்பிச்சிடுவான். தப்பிச்சு வந்து என்னையும் எப்படியாவது காப்பாற்றுவான். நம்புகிறேன். போகிறான். அந்த போயிட்டான். இப்போ நம்ம போயிட்டு அடுத்த என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து அந்த லிஃப்ட் எப்படியாவது மேலே ஏற்றி விடணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, மேலே அந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிடலாம். அதை வச்சு கீழே ஊற்றி விடணும். கீழே ஊற்றி விட்டா இங்கே இருக்க அந்த ஆயில் கேனு அது மதந்து மேலே வரும். இப்போ போயிட்டு ஆயில் பிடிக்கணும். மேலே அந்த சாவி எடுத்துக்கலாம். உள்ளே ஏதாவது இருக்கா? இல்லை, உள்ளே ஒன்றும் இல்லை. இந்த கேலண்டர் ஓப்பன் பண்ணால் உள்ளே கத்திரி கிடச்சிருச்சு. இப்போ இந்த கத்திரியை வச்சு என்ன பண்ணோன்னா, வேறு எதுவும் விட்டேனா? இல்லை. இதோ இப்போ இங்கே போய் திறந்துப்பா. இங்கே ஒரு கதவு கயிறை வச்சு அடைச்சி வச்சுருப்பான். அதை கத்திரிக்கோலை வச்சு அந்த கயிறை வெட்டிட்டு இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தோன்னே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா புகை மாதிரி போய்ட்டுருக்கோம். அந்த புகை இருக்கனால நம்மளால் அந்த சைடு போகவே முடியாது. அந்த புகையை எப்படி ஆஃப் பண்ணோன்னா, இந்த அடுத்த சொல்கிறேன். இதுதான் சர்க்கியூட் போர்டு. ஆனால் இப்போதைக்கு இது தேவையில்ல. ஸோ மூடி வச்சுட்டு ஆயிலை ஃபில் பண்ண போகிறோம். ஆயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் தாங்க இருக்கும். இங்கே ஒரு ஆயில் பேரல் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம ஆயிலை ஃபில் பண்ணிட்டு அப்படியே எங்கே போனோம்னா, அங்கே ஆல்ரெடி ஒரு இடத்த திறந்தோம்ல கீழே, அங்கே போனோம். அங்கே போயிட்டு இந்த வீட்டில் ஆயிலை ஊற்றி அதை சுற்றி விட்டால் அங்கே புகையாக போய்ட்டு இருந்துச்சுல்ல, அது போயிடும். இப்போ அந்த லிஃப்ட்டை நம்ம ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே புகை போயிடுச்சு பார்த்துங்களா. சரி, இனி என்ன பண்ணணுன்னா, மேலே ஒரு டோர் மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணால் கீழே ஒன்று வந்து விழும். அதுலேருந்து ஏதாவது பொருள் கிடைக்கும். ஆனால் மேலே அந்த டோரை சாத்தி விட்டு வந்துடுவான். ஏன்னா அவன் சத்தம் கேட்டு வந்துடுவான். பியர் ட்ராப்பை வேறு வழியிலேயே போட்டு வச்சுருக்கேன். அதை பார்த்து போக வேண்டியதாக வேறு இருக்குது. சரி, இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. சரி, ஓப்பன் பண்ணுவோம். இந்த கீழே விழுந்துருச்சு. ஃபியூஸு கிடச்சிருச்சு. இந்த கதவை போட்டி விட்டு நம்ம போவோம். உள்ளே போய் நம்ம ரூமுக்குள்ளே ஒழிஞ்சுப்போம். என்ன பூட்டிடுச்சு. அந்த கதவெல்லாம் ஏன் பூட்டாமல் வந்தேன்னா, ஏன்னா அவனே திறந்து விட்டு தான் போனான். ஸோ அதை நம்ம போட்டுனா பாரு, நம்ம மேலே டவுட் வரும். இப்போ அவன் வரப்போகிறான். வருவானே. வந்துட்டான். நல்லா போட்டு நிறையா போட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். என்னாச்சு? ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாலடைஞ்ச பங்களா. ஏதாவது பீஸ் உடஞ்சி விழுந்திருக்கோம். இது பாலடைஞ்ச பங்களாவா? ஓ, ஐ மீன் பெரிய பங்களான்னு சொல்ல வந்தேன். அரண்மனை 6 எங்கே வச்சு எடுக்கலாம். சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போகிறேன். நீங்கள் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். தற்கூரி போய் தூங்க போயிட்டான். ஓகே, இப்போ இந்த ஃபியூஸை வச்சு என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சாவி எடுத்துடலாம். அந்த சாவி வச்சு இந்த இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு ஃபியூஸ் கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல இதை வச்சிடணும். ஓகே, அவ்வளோதான். இங்கே நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இனி மேலே இருக்கவன் பார்த்துப்பான். ஆலான் மேலே இருக்கவன் பார்த்துப்பான். இப்போ இந்த சர்க்கியூட் போர்டு ஓப்பன் பண்ணி இதுவும் 4வது இதுவும் தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுக்கணும். ஆன் பண்ணி விட்டு இந்த லிவரை புல் பண்ணி விட்டு நம்ம இடத்துக்கு போய் நின்றுக்கணும். அவ்வளோதான். முதல்ல இந்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு வந்துடுறேன். அப்போ தான் எனக்கு நம்ம மேலே டவுட் வராது. க்ளோஸ் பண்ண போயிட்டு சும்மா வரேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிவரை பிடிச்சி இழுத்தோடனே நம்ம வேலை முடிஞ்சிச்சு. கமான். லிவர் பிடிச்சி இழுத்தோன்னே நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இனி எல்லாம் மேலே இருக்காங்க தான் பார்த்துக்கணும். ஆலன் வந்து காப்பாற்றிடுறா அப்படியா தண்ணியே. இந்த நம்பர் ஓடிட்டுருக்கு. நான் வருவான். வந்தோடனே மேலே நாங்கள் லிஃப்ட்டை தூக்குற சவுண்டு கேட்டு அங்கே போயிடுவான். இந்த வர போகிறான். இன்னும் வரல. இந்த வந்துட்டா. ஓய், மேலே எவன்டாங்க சத்தம் போட்டுது? இந்த வாரேன். போக ஆரம்பிச்சிட்டாங்க.
மெல்ல போயிட்டாங்க, கதவை திறந்துட்டு ஆளுன்னு தேடிட்டு இருப்பான். அவன் பார்த்தா லிஃப்ட்டில் இறங்கி கீழே அங்கே வந்துட்டுருப்பான். Seems like I'm not the only victim of that psycho. சைக்கோ போய் அங்கே போயிட்டான். நம்ம இனி இங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஆலன் வந்தோடனே டப்புன்னு அங்கே ஓடி அவங்ககிட்ட போயிட வேண்டியதான். அப்புறம் எஸ்கேப் ஆயிடலாம். அது வேறு சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த லிஃப்ட்டு பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம். போன பாட்டில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இனி இங்கேயே நின்றுக்க வேண்டியதான். நம்ம வேலை முடிச்சு ஆலன் வந்து நம்மளை காப்பாற்றினா மட்டும் போதும். சீக்கிரம்டா, சீக்கிரம். அந்த லிஃப்ட்டு வேறு ரொம்ப பொறுமையாக வரும். போன பாட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். வந்துட்டான். டேய் காப்பாத்துறா, டேய் இந்த ஐயோ இவன் வேறு வந்துட்டானே. மூடு வாடா, அப்படியே தப்பிச்சாச்சு. வாடா போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே தப்பிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், விடுதலை தெரியுது. அவ்வளோதான், கேம் முடிஞ்சு. இத்தோட கேம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போன பாட்டு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பார்க்கலான்னா பாருங்கள். அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கில்லர் கேமர். டாட்டா, பாய் வரட்டா.